வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார். நம்ம இன்னைக்கு 2025ல் வரப்போகிற எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி. ஸோ இந்த க்ரனாலஜிக்கல் ஆர்டரில் படித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்ம படிக்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக படிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஹிஸ்ட்ரியில் நமக்கு எடுத்தோன்னே இருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா இண்டஸ் வேலி, அதாவது சிந்து சமவெளி நாகரிகம், சரிங்களா, ஐவிசி. ஸோ இதை நம்ம எடுத்தோன்னே டாபிக்ல போகாமல் ஸோ பழங்கற்காலத்திலேருந்து போக போகிறோம். ஸோ வரலாறு காலம்னா என்ன, வரலாற்றுக்கு முந்தைய காலம்னா என்ன, வரலாற்றுக்கு பிந்தைய காலம்னா என்ன, எப்படி சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிச்சு, எப்படி வளர்ச்சி பெற்றுச்சு, எப்படி முடிஞ்சிச்சு. ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைடாக ஒரு ஸ்டோரியாக பார்த்தலாம், அதுக்கப்புறமா பாயிண்ட்ஸ்குள்ளே போகலாம். ஸோ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பழைய புக்கு, அப்புறம் புது புக்கு ப்ளஸ் ஆன்லைனில் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரீ ஹிஸ்ட்ரி. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலம். இதை 3 காலகட்டமாக நம்ம பிரிக்க போகிறோம். ஆக்சுவலி வரலாறு அப்படிங்கிறதுவே 3 காலகட்டமாக பிரிக்கிறோம். வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றோட தொடக்க காலம், அப்புறம் வரலாற்று காலம். ஸோ வரலாற்றோட முந்தைய காலம் அப்படிங்கும் போது நமக்கு எந்தவித எழுத்துப்பூர்வமான எவிடன்ஸும் கிடைக்காது, ஓகேங்களா. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, என்ன நாகரிகம் பேசினாங்க, ஒரு நிமிஷம், இதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஓகே, தெரியாது. ஸோ நம்ம எதை வச்சு அது வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு கணிக்கிறோம், எதை வச்சு அவங்க அந்த காலத்துல மக்கள் இருந்திருக்கலாம் அப்படிங்கறத கணிக்கிறோம் அப்படின்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அவங்க பயன்படுத்தின பொருட்கள், அப்புறம் அவங்களோட எலும்புக்கூடுகள், சரிங்களா. ஸோ இதை நம்ம ஆய்வு பண்ணி ஒன்று 2 மெத்தட் இருக்கு. ஒன்று கார்பன் 14 ஐசோடோப் பயன்படுத்தி அதோட காலக்கணிப்பை கணிக்கிறது. ஸோ அந்த பொருள் எவ்வளோ காலத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்ட்டு. இன்னொன்று டிஎன்ஏ டெஸ்ட், ஓகேவா, மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளை பயன்படுத்தி இனக்குழுக்களை கண்டுபிடிக்கிறது. இப்போ பூமியில பூமியே 470 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி மனிதர்கள் எப்போ வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா மனித இனம் தோன்றி ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் சொல்றது கிமு, ஓகேங்களா, பொது ஆண்டுக்கு முன்னாடி தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நகர நாகரிகம் அப்படிங்கிறது பார்த்துட்டோம், ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி நகர நாகரிகம் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல ஒரு பக்கத்துல, அதாவது உலகத்திலே ஒரு இடத்துல மட்டும்தான் மனிதரோட பரிணாம வளர்ச்சி நடந்துச்சா அப்படின்னா கிடையாது. உலகம் முழுக்க பரவலா இருக்கக்கூடிய எல்லா இனங்கள்லயுமே பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஸோ அந்த காலத்துல இருந்த நிறைய விலங்குகள் பார்த்துட்டோம்னா இப்போ கிடையாது. ஸோ அந்த காலத்துல பெரிய பெரிய தந்தங்கள் உள்ள யானைகள் இருந்திருக்கு. அதே மாதிரி குதிரை, கழுதை, வரிக்குதிரை, இந்த 3 காம்பினேஷனும் கலந்த மாதிரி ஒரு மிருகம் இருக்கு. அப்புறம் யூனிகார்ன்னு சொல்லக்கூடிய நெற்றியில கொம்பு இருக்கக்கூடிய மிருகம் அப்படிங்கிறதுலாம் இருந்திருக்கு. நம்ம கோவில்கள் எல்லாம் பார்த்துருப்போம்ல, யாழியோட சிற்பம் நமக்கு இப்போ நம்ம பார்க்குறோம். பட் இந்த யாழி அப்படிங்கிற ஒரு விலங்கே முன்னொரு காலத்துல இருந்திருக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில ஒவ்வொரு இனக்குழுக்கள் இருந்திருக்கும். மனிதர்களும் அதே மாதிரிதான், இல்லையா. ஸோ பல வேற இடங்கள்ல மனிதர்களோட வளர்ச்சி அப்படிங்கிறது வேறு வேறு காலகட்டங்கள்ல நடந்திருக்கும். ஸோ சிந்து சமவெளி மக்கள் தான் ஒரே மனித குழுக்களா அப்படின்னா கிடையாது. ஆப்பிரிக்காவிலையும் வேற ஒரு லொகேஷன்லயும் மனித இனங்கள் வளர்ந்திருக்கலாம், சரியா. ஸோ அந்த மனிதர்களும் இந்த மனிதர்களும் சேமா, ஒரே இனமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படிங்கிறது. ஸோ அது மனித குழுக்கள இனங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ நம்ம இப்போ ப்ரீ ஹிஸ்ட்ரிக்கு போயிடலாம். ஸோ இந்த வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை நம்ம என்னவா பிரிக்கிறோம் அப்படின்னா ஒரு 4 காலகட்டமா பிரிக்கிறோம். ஒண்ணு பழங்கற்காலம், இடைக்கற்காலம், அப்புறம் புதிய கற்காலம், சரியா. இந்த பழங்கற்காலத்தையே நம்ம 3 டைப்பா பிரிப்போம், சரியா. மேல் கீழ்பழங்கற்காலம், அப்புறம் இடைப்பழங்கற்காலம், அப்புறம் மேல் பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காமனா பழங்கற்காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பொது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிருக்கு பழங்கற்காலம். ஸோ பழங்கற்காலத்திலே நான் என்ன சொன்னேன், இடைப்பழங்கற்காலம் அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஸோ இந்த இடைப்பழங்கற்காலம்
அப்புறம் சாரி இது மேல் பழங்கற்காலம். இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து மனிதர்கள் வந்து மாடிஃபை ஆயிட்டே வருவாங்க. புதுசு புதுசா ஒண்ணு தெரிஞ்சுப்பாங்க. அப்ப அவங்களோட பழக்கவழக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே மாறும். சரிங்களா? அதுக்கப்புறம் இடைக்கற்காலம். ஸோ பழங்கற்காலம் 3 வகைய முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் இடைக்கற்காலம் அப்படிங்கிற ஒரு டாபிக். ஸோ இடைக்கற்காலம் வந்து ஒரு 10,000 வருஷத்துல இருந்து ஒரு 6,000 வருஷம். இங்க வந்து 8,000ன்னு குடுத்துருக்காங்க. ஸோ 6,000 வருஷம் வரைக்குமே வந்து இடைக்கற்காலம். இது வந்து மீசோலித்திக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மீசோலித்திக் அப்படின்னா என்னன்னா, இது வந்து மைக்ரோலித்திக் ஏஜ் நம்ம சொல்லுவாங்க. லித் அப்படின்னா கல், லித்திக் ஏஜ் அப்படின்னாவே கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் ஆகுது. இந்த இடைக்கற்காலத்தை வந்து நுண்கருவிகள் வந்து நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து பிக்சர் இப்ப நான் காட்டுறேன். பிக்சர் பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். நுண்கற்காலம் எதுக்காக சொல்றோம்னா, வேட்டையாடி மிருகங்களை வந்து வேட்டையாடி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பொறி வச்சு பிடிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த பொறி வந்து பயன்படுத்துறப்போ அதுல சின்ன சின்ன ஆயுதங்கள் இருந்தாலே போதும் இல்லையா? அந்த விலங்கை வந்து நம்ம ஈஸியா வந்து மாட்டிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறோம். இந்த மீசோலித்திக் பீரியட்ல மீன் பிடித்தல் அப்படிங்கிறத அவங்க கத்திருப்பாங்க. மீன் பிடிக்கிறதுக்குலாம் அந்த தூண்டில் போடுறதுக்கு சின்ன சின்ன கொக்கி பயன்படுத்துறது, குட்டி குட்டி கற்கள் பயன்படுத்துறது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஸோ அதுதான் வந்து நுண்கற்காலம் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து நியோலித்திக் பீரியட். நியோலித்திக் பீரியட் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு 8,000ல இருந்து 4,000 வருஷங்கள் வரைக்கும் இருக்கலாம். புதிய கற்காலம் அப்படிங்கிறது. இந்த புதிய கற்காலம் அப்படிங்கிறது வந்து மெஹர்கர் அப்படிங்கிற ஒரு பிளேஸ் வந்து நம்ம புக்ல கொடுத்துருப்பாங்க. இந்த மெஹர்கர்ல புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சால்கோலித்திக், அதாவது உலோக காலம். உலோக காலத்துல வந்து நம்ம 2 டைப்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து செம்பு காலம், இன்னொன்னு இரும்பு காலம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த செம்பு, இரும்பு 2மே வந்து உலோகம் அப்படிங்கிறதுனால, பொதுவா இத வந்து நம்ம உலோக காலம் அப்படின்னு நம்ம வகைப்படுத்துறோம். உலோக காலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 4,000த்துல இருந்து ஒரு 1,500 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலோக காலத்தை சேர்ந்ததுதான் ஹரப்பா நாகரிகம். ஓகேங்களா? ஸோ இவ்ளோ பரிமாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப பாருங்க, இதுதான் வந்துட்டு பழம் கற்காலத்துக்கான ஒரு இமேஜ். ஸோ அந்த காலத்துல பழங்கற்காலம் அப்படிங்கும்போது அவங்க அவங்க வந்து ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி இந்த மாதிரி வேட்டையாடி தான் வந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து விவசாயம் பண்றதுக்கான ஒரு முறையோ இதெல்லாம் தெரியாது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து கருவிகள் அவங்க கூர்மையான கல்லாலான கருவிகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்த இமேஜ் பாருங்க. அவங்களுக்கு வந்து மொழி அப்படிங்கிறது ஒண்ணு தெரிஞ்சிருக்காது. அவங்க வந்து எந்த விதமான எழுத்துக்கள்லயும் அவங்க எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரையறது, ஓவியங்கள் வரையறது மூலியமா தான் தன்னோட தாட்ஸ் வந்து அவங்க வந்து ரிஃப்ளெக்டே பண்ணுவாங்க. ஓகேங்களா? வரைஞ்சு காட்டுறது. அப்புறம் வந்து சவுண்ட், அந்த மிருகம் வந்து என்ன சவுண்டு வந்து கொடுக்குமோ அதே சவுண்டை வந்து இவங்க சொல்லி காமிக்கிறது. இந்த மாதிரி தான் வந்து பழகிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து இது வந்து இடைக்கற்காலம். இடைக்கற்காலத்துல வந்து பார்த்துட்டோம்னா, கல்லால சின்ன சின்ன கருவிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படி சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து பாருங்களேன், அந்த கல் கோடாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு. அந்த அந்த கோடாலி வைக்கிறதுக்கு அந்த குச்சி வந்து இது பண்றதுக்கு வந்து அந்த ஹோல் மாதிரிலாம் வச்சு கல்லாலான கோடாரியை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி இதை வந்து நான் என்ன சொன்னேன், மைக்ரோலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பயன்படுத்தின ஆயுதங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் அளவுக்கு வந்து மிகச்சிறிய கல்லாலான கருவிகளை வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து மீசோலித்திக். சரிங்களா? ஸோ இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா, இது இந்த இந்த இடைக்கற்காலத்துல தான் வந்து பார்த்துட்டோம்னா, இந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த வேட்டையாடுறது, அம்பு எய்கிறது, அதே மாதிரி போட் வந்து செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்கள், மீன் பிடித்தல் வந்து இவங்க வந்து கத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? they invented wooden bows and arrows for hunting, boat for fishing அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து இந்த மீசோலித்திக் ஏஜ்லயே வந்து பார்த்துட்டோம்னா, எப்படி வந்து குழுவா வந்து வாழ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இதுல முக்கியமான விஷயம் வந்து இது, அதாவது இறந்தவர்களை புதைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறதும் இதுல வந்து அவங்க புதுசா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தின சின்ன சின்ன கருவிகள். இதை வச்சுதான் நம்ம அவங்களோட ஏஜ் வந்து கால்குலேட் பண்றோம். அடுத்து நியோலித்திக், புதிய கற்காலம். ஸோ நியூ ஸ்டோன் ஏஜ்ல வந்து பார்த்துட்டோம்னா அவங்க வந்து கம்பைன் பண்ணி ஒரு குழுவா வந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதுல பாருங்க, விவசாயம், அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இது பண்ணிருப்பாங்க. இப்போ அந்த காலத்திலயும் வந்து நிறைய பனி, மழை எல்லாத்தையுமே அவங்க வந்து தாங்கி தான் வந்து வாழ்ந்திருப்பாங்க இல்லையா? நம்ம இப்பவே வந்துட்டு மழை பொழிவு, பனிப்பொழிவு இப்படி இருக்கு. ஸோ அந்த காலத்துல பழங்கற்காலத்திலயா இருக்கட்டும் சரி, பழங்கற்காலத்துல வந்து ரொம்ப குகைகள்ல வந்து தங்கி இருப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டாங்க.
ஓகேவா? எந்த தாவரங்கள் வந்து சாப்பிடணும், எந்த தாவரங்கள வந்து நம்ம சேமிச்சு வைக்கணும். ஸோ நம்ம மழைக்காலம், பனிக்காலம் ஆரம்பிச்சுச்சுன்னா, நம்மளால வேட்டையாட போக முடியாது. அப்ப நம்ம சாப்பாட்டுக்கு என்ன பண்றது? இதெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோசிச்சு சரி நம்ம விவசாயம் பண்ணலாம். விவசாயம் பண்ணணும் அப்படின்னா தண்ணி வேணும். ஸோ தண்ணி வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆற்றங்கரையோரமா அவங்களோட குடியிருப்ப வந்து அமைச்சுக்கிறது. அங்க வந்து தண்ணிய யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் வந்துட்டு நாய்கள வந்து வளர்க்கறது. முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படின்னு பார்த்துட்டோம்னா நாய்கள் தான். ஏன் அப்படின்னா அதை வந்து அவங்க பாதுகாப்புக்காக வளர்த்தாங்க. இப்போ வேற ஒரு மிருகம் வருது அப்படின்னா அந்த நாய் வந்து கொலைக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சு அவங்க வந்து ஓகே வேற ஏதோ ஒண்ணு நம்மளை தாக்க வருது அப்படின்னு கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க. ஸோ நாய்கள் அப்படிங்கறத வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு குதிரையை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது. ஸோ சிந்து சமவெளி மக்கள் வரைக்குமே குதிரையை பத்தி தெரியாது. அவங்க ஃபர்ஸ்ட் வளர்த்தது வந்து நாய்களை தான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கால்நடைகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? ஸோ உணவுக்காகவும் வந்து கால்நடைகளை வந்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வீடு குடில் மாறி அமைக்கிறது அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பரியல்ஸ், அதாவது இறந்தவர்கள் வந்து புதைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்தது. ஒரு கிராம நாகரிகம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வந்தாங்க புதிய கற்காலத்துல அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இதுல வந்து பாருங்க, அதாவது சமைச்சு சாப்பிடுறது, நம்ம ஆயுதங்களை வந்து செய்யறது அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து கத்துக்கிட்டாங்க மனிதர்கள். ஸோ நான் சொன்னேன்ல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்ப இந்த விவசாயத்துக்கு தேவையான கருவிகள் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? இங்க பாருங்க அறுவடை கருவிகள், இந்த மாதிரி அரைக்கிறது, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒவ்வொன்றும் செய்யறதுக்கு தேவையான கருவிகளை வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க, செஞ்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உலோக காலம் வரும்போது அவங்க ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆன உலோகம் அப்படின்னா வந்துட்டு செம்பு தான் அவங்களுக்கு. ஸோ செம்புல வந்து யூஸ் பண்ணி நிறைய பொருட்களை வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்துட்டு கத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது வரும். இது வந்து முக்கியமான ஒரு ஸ்டேஜா நம்ம வந்து இந்திய அளவுல சொல்லலாம். ஸோ உலக அளவிலே வந்து உலக அளவுல நிறைய நாகரிகம் அங்கங்க வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்தியான்னு எடுத்துக்கும் போது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு நகர நாகரிகம். அதுதான் வந்து மெயின் ரீசன். இப்பவும் நம்மளோட இந்தியாவில வந்து கிராமங்கள் அதிகமா இருக்கு. சரியான ரோடு வசதி இல்லாம, மின்சார வசதி இல்லாம, ஒரு அடிப்படை வசதி அப்படிங்கிறது இல்லாம எத்தனையோ கிராமங்கள் வந்து இருக்கு. பட் நீங்க யோசிச்சு பாருங்க. பொது ஆண்டுக்கு முன்னாடி, அதாவது கிமுலயே ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு கட்டமைக்கப்பட்ட நன்கு கட்டமைக்கப்பட்ட ஒரு நகர அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. அந்த நகர அமைப்பை பார்த்தா வந்து நமக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இவங்க எல்லாம் இப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த 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 பூசாரி அரசன் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட சிலையை வந்து பாருங்க. ஸோ அந்த தாடி மீசையெல்லாம் நல்லா சீவி வடிவமைச்சிருக்காங்க. ஹேர் கட்லாம் கரெக்டா பண்ணியிருக்காரு. நெத்தியில வந்து ஒரு ஆஹ் என்ன சொல்றது, இந்த இந்த காலத்துல வந்து கல்யாணம் பண்ணோம்னா ஒரு தங்கத்துல பட்டை கட்டுவாங்க தெரியுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அணிகலன் மாதிரி அணிஞ்சு அது வந்து காது பக்கம் வந்து இழுத்திருக்காரு. கையிலயும் வந்து இந்த பக்கம் ஒரு அணிகலன் அப்படிங்கறத வந்து அணிஞ்சிருக்காரு. அவரோட ட்ரெஸ்ல பாருங்களேன், பூ வேலைப்பாடுகள் நிறைஞ்ச ஆடைகளை அணிஞ்சிருக்காரு. ஸோ நம்ம புதிய கற்காலத்திலே வந்து பருத்தி கம்பளி ஆடைகள்லாம் வந்துட்டு மக்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இந்த நகர நாகரிகம் அப்படிங்கும்போது அந்த ஆடைகள்ல வடிவமைப்பு புதிய புதிய டிசைன்களை வந்து கொண்டு வராங்க. ஸோ அப்போ உங்களுக்கு நெய்தல் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு. சரியா? நெய்யாம இந்த மாதிரி பிரிண்டிங் மிஷின்லாம் அந்த காலத்துல இருந்திருக்காது. ஸோ கண்டிப்பா கையில வந்து இந்த மாதிரி வடிவமைப்பு அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அதே மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எவ்வளவு தூரம் பரவி இருந்தது அப்படின்னு பாருங்க. ஸோ இது ஃபுல்லாவே அந்த ப்ரௌனிஷா இருக்கு பார்த்துக்கிட்டீங்களா? இந்த அளவுக்கு ஃபுல்லா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சதுர பரப்பு அளவுக்கு இந்த நாகரிகம் அப்படிங்கிறது பரவி இருக்கு. ஸோ இதோட மெயின் நதிக்கரை அப்படின்னா சிந்து தான். பட் ஹரப்பா அப்படிங்கிறது சிந்து நதியோட கிளை நதியான இந்த ராவி அப்படிங்கிற நதிக்கரையோட இந்த ஹரப்பா நாகரிகம் வந்து அமைஞ்சிருக்கும். மொஹஞ்சதாரோ வந்து சிந்து நதிக்கரையோரமே வந்துட்டு அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்க கொடுத்திருக்கிறது வந்து ஒரு மெச்சூர்டு ஹரப்பன் ஃபேஸ். அதாவது முதிர்ச்சி அடைஞ்ச ஹரப்பனோட நிலையை தான் வந்து கொடுத்துருக்காங்க. 2600 இருந்து 1900 பிசி வரைக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹரப்பா நாகரிகத்தை 3 காலகட்டமா பிரிப்பாங்க. அது தொடக்க கால ஹரப்பா நாகரிகம், அப்புறம் முதிர்ச்சி அடைஞ்சது, அதுக்கப்புறமா ஆஹ்
அதாவது அழிவுக்கு போற ஸ்டேஜ் ஆயிடும் அதுக்கப்புறம். சரிங்களா? ஸோ 1700க்கு அப்புறமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஹரப்பா நாகரிகம் அப்படிங்கிறது சிதைவடைய ஆரம்பிச்சிடும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ நிறைய முத்திரைகளை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பாருங்க, முத்திரைகள் வந்து ஒரு காளையோட வடிவம் வந்து இருந்திருக்கு. அதுக்கு மேல இருக்க சித்திர எழுத்துக்கு மீனிங் வந்து இருக்கு. பட் நமக்கு இப்போ வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஏன் அப்படின்னா, ஒரு சில இடத்துல வந்து இதே சித்திர எழுத்து வந்து தமிழ் பிராமி தமிழ்நாட்டுல இருக்கு இல்லையா, அந்த திராவிட மொழிகளுக்கான சித்திர எழுத்து அதோட ஒத்து போகுது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, அங்க இருக்கிறவங்க வந்து திராவிடர்களா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அதுக்கு வந்து ஒரு அசம்ஷன் தான். நம்ம அக்யூரேட்டா வந்து சொல்ல முடியல அவங்க திராவிடர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிலை பாருங்க, இது வந்து நடன மாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுவும் வந்து மொஹஞ்சதாரோல தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது என்னன்னா உலோகத்தால செம்பால செஞ்சிருப்பாங்க இந்த சிலைய. இதோட ஸ்பெஷாலிட்டி பாருங்க, கையில வளையல் வந்து எவ்வளவு போட்டிருக்காங்க பாருங்க. இங்க இருந்து இங்க வரைக்குமே வந்துட்டு வளையல் அப்படிங்கிறது வந்து போட்டிருக்காங்க. கழுத்துல வந்து செயின் எல்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி ஸ்டைலா இடுப்புல கை வச்சுக்கிட்டு தொடையில ஒரு கை வச்சுட்டு ஸ்டைலா போஸ் கொடுத்து நிக்கிற மாதிரி இருக்கு. இதோட ஸ்பெஷல் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு அச்சு வச்சு பண்ணிருக்காங்க. ஸோ உலோகத்துல எப்படி பண்ண முடியும்? ஒரு அச்சை வச்சு அதுல அந்த உலோகத்தை உருக்கி ஊத்தி அப்படித்தானே அந்த உலோக சிலை அப்படிங்கிறது வந்து பண்ண முடியும். இது வந்து புத்தாண்டுக்கு முன்னாடி ஒரு 2600 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒண்ணு பண்ண முடியுமா? அப்ப அவங்களோட தாட்ஸ், அவங்களோட டெக்னிக்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு காட்டுது. வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு சிலை. ஸோ இது வந்து பொது குளியல் குளம். இதுவும் வந்து மொஹஞ்சதாரோல தான் இருக்கு. இந்த பொது குளியல் குளத்தோட வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம இப்போ பெரிய கட்டிடங்கள்லாம் கட்டுறோம், மேல் கூரை அமைக்கிறோம். ஸோ மழை காலத்துல வந்து மேல தண்ணி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒழுக ஆரம்பிச்சிடும். பட் இந்த குளத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் அமைச்சிருக்காங்க. அதாவது தரையோட தரையா அமைச்சிருக்காங்க. பட் இதுல நீர்க்கசிவு அப்படிங்கிறதே இல்லை. ஏன்னா இயற்கை தார் அப்படிங்கிற ஜிப்சத்தை வச்சு கரெக்டா வந்து அதை மேக் பண்ணி அந்த குளம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஒரு புறம் இறங்கி அடுத்த கரையில மேல ஏறுற மாதிரிங்க பாருங்க. இந்த பக்கம் இறங்கி இப்படியே குளிச்சுட்டு இந்த கரையில மேல ஏறுற மாதிரி இருக்கு. சைட்ல எல்லாம் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியா கட்டியிருக்காங்க. இன்னொன்னு வந்து தினமும் ஒரே தண்ணியில குளிக்க முடியுமா இல்லையா? அப்ப அந்த தண்ணியை வந்து வெளியேற்றணும். அந்த அழுக்கு தண்ணிகளை வந்து வெளியேற்றுறதுக்கான அந்த குழாய்களும் வந்து இருந்திருக்கு. ஸோ தண்ணியை வந்து வெளியேற்றிட்டு மறுபடியும் புது தண்ணி நிரப்பிக்கிறது, அப்புறம் குளிக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒரு நீட்டா வந்து அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். அவங்களோட கட்டுமானத்துக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த காலத்துல கடவுள்களை வந்து வணங்கியிருக்காங்கன்னா கண்டிப்பா வணங்கியிருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்துல வந்து அரச மரம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய கடவுள். ஸோ அவங்க வந்து மரங்களை வந்து வணங்கியிருக்காங்க. அது மாதிரி பசுபதி அப்படிங்கிற சிவன், அப்புறம் தாய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஒண்ணு இருந்திருக்கு. ஸோ ஆண் தெய்வமான பசுபதி அப்படிங்கிற சிவனையும், பெண் தெய்வமான தாய் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் வந்துட்டு இருந்திருக்கு. இந்த பசுபதி சிவன்ல பாருங்க, யானையோட உருவம், புலியோட உருவம், மாடு, அப்புறம் வந்து மீனோட உருவம், இதெல்லாமே வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இதுதாங்க ஹரப்பாவோட ஸ்ட்ரக்சர். இந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் பாருங்க. இதை வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. இதுல வந்து மேல வந்து மேடு, அதாவது மேடான பகுதி இருக்கு இல்லையா, இந்த பகுதி, இந்த மேடான பகுதி வந்து கோட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கோட்டையில வந்து மேபி என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னா, அந்த கிராமத்தை வந்து அந்த டவுனை வந்து நிர்வகிக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் எல்லாமே வந்து அந்த கோட்டையில இருந்திருக்கலாம் மேபி. ஏன்னா நமக்கு வந்து அரசர்கள் தானே மேல்புறம், கோட்டை அப்படின்னு இருக்கவங்க எல்லாமே உயரதிகாரிகள் இருக்கக்கூடிய பகுதியா தான் வந்து அது இருக்குமே. ஸோ நகர அமைப்பு அப்படிங்கும் போது எப்படி அந்த நகர அமைப்பு அப்படிங்கிறது வந்திருக்கும், அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கும் நிர்வாகம் பண்றதுக்கும் கண்டிப்பா ஒரு ஹெட் அப்படிங்கிறவர் வந்து இருந்திருப்பாரு. அவர் அந்த கோட்டையில இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கீழே இருக்கக்கூடியது வந்து அந்த கிராமம். அந்த கிராமத்தை பாருங்களேன், ஒரு சட்டக வடிவத்துல கரெக்டா சட்டக வடிவத்துல இருக்கு. பிளஸ் இதோட தெருக்கள் பாருங்க, ஒன்னோட ஒண்ணு செங்குத்தா வெட்டுற மாதிரியான ஸ்ட்ரீட் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. அப்போ ஒரு நேர்த்தியான ஆர்டர்ல தான் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கறது வந்து பண்ணிருக்காங்க. இது மட்டும் இல்லாம இவங்களோட வீடு வந்து டியூப்ளெக்ஸ் ஹவுஸுங்க. நம்ம இப்போ இருக்க மாதிரியான வீடு அந்த காலத்துல கட்டியிருக்காங்க. அதாவது உட்பக்கம், வீட்டோட உள்பக்கம் வந்து மாடிப்படி வச்சு மேல போற மாதிரி, மேல ஒரு ரூம், அதுக்கு மேல மொட்டை மாடி. ஸோ அந்த மாதிரி ஒரு
அப்போ வந்து அவங்க எவ்வளவு வசதியா வாழ்ந்திருப்பாங்கல்ல. ஏன்னா இவங்க வந்து மத்த நாடுகளோட வணிக தொடர்பும் வச்சிருந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ மத்த ரோமானியர்கள்லாம் வந்துட்டு இந்த சிந்து பகுதியில கண்டெடுக்கப்பட்ட முத்திரைகள் வந்து ரோமானிய பகுதியிலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இங்க இருந்து பொருட்கள் அங்க போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வணிக தொடர்பு அப்படின்னு ஒரு பெரிய லெவல்ல இருந்திருக்கு. ஸோ ரொம்ப வசதியாவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால கணிக்க முடியுது. இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ம ஓகே ஒரு ஒரு ஸ்டோரி மாதிரி நம்ம இதை பார்த்துட்டோம். அதாவது நமக்கு புக்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இது வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் தான். ஸோ நான் இதை வந்து ஓவரலா இப்போ நான் என்ன சொல்லணும் அதுவே நான் உங்களுக்கு பாயிண்ட்ஸா நான் இங்க சொல்ல போறேன். நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியாவும் ஹரப்பா பண்பாடும். ஸோ நான் முன்னமே சொன்னேன் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தை வந்து நம்ம 4 வகையா பிரிக்கிறோம். பழைய கற்காலம், ஓகேவா. இது வந்து ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்புறம் இடைக்கற்காலம், புதிய கற்காலம், உலோக காலம் சொல்லிட்டு இந்த பழைய கற்காலத்தை தான் 3 டைப்பா பிரிச்சிருக்கோம். கீழ்ப்பழங்கற்காலம், இடைப்பழங்கற்காலம், மேல்பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்கோம். சரியா. இந்த உலோக காலத்தை 2 டைப்ஸ், செம்பு காலம், இரும்பு காலம். இந்த செம்பு காலம் அப்படிங்கிறது வந்து 3000 இருந்து ஒரு 1500 வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஹரப்பா நாகரிகம் வந்து செம்பு காலத்தை வந்து சேர்ந்தது. அவங்களுக்கு இரும்போட பயன்பாடு தெரியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா. அடுத்து இரும்பு காலம் அப்படிங்கிறது வந்து ஒரு 1500 இருந்து 600 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. ஸோ இந்த இரும்பு காலமும் நம்மளோட தமிழ்நாட்டுல பெருங்கற்காலமும் ஈக்குவலா இருக்கும். ஸோ அந்த இதுக்கப்புறம் தான் வந்து சங்க காலம் அப்படிங்கிறது ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரியா. நமக்கு இந்த கீழடி அகழாய்வு நடந்துட்டு இருக்குல்ல, இது முடிஞ்சது அப்படின்னா ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பார்ப்போம் அது எந்த காலகட்டம் வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ தமிழ்நாட்டுல வந்து திருநெல்வேலியில ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு பண்ணாங்க. ஒவ்வொரு மாவட்டமும் முக்கியம். ஸோ எந்தெந்த மாவட்டத்துல அகழாய்வு நடந்தது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ இந்த பழைய கற்காலத்துக்கு வருவோம். ஸோ என்னென்ன இடங்கள் முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்லா பார்த்துக்கணும். ஸோ பழைய கற்காலம் மக்கள் வந்து எங்கெங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பாருங்க. வடமேற்கு இந்தியால சோன் பள்ளத்தாக்கு. ஸோ எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து இந்த சமவெளி பகுதிகளில் தான் வரும், ஆற்று பகுதிகளில் தான் வரும். சோன் பள்ளத்தாக்கு, பெடவார் பீடபூமி. அப்புறம் வட இந்தியால சிவாலி குன்றுகள்ல வந்து வாழ்ந்திருக்காங்க. மத்திய பிரதேசத்துல பிம்பட்கோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இங்க வந்து ஒரு முதுகுல வந்து குழந்தைய வச்சுக்கிட்டு அம்போட நிக்கக்கூடிய ஒரு பெண்ணோட உருவம் வந்து பதியப்பட்டிருக்கு. அதாவது குழந்தைய வச்சுக்கிட்டு ஒரு பெண் வந்து வேட்டையாடி இருக்காங்க. சோ ஆண் தான் வேட்டையாடணும் இல்லை. அந்த காலத்துல பெண்கள் வந்து எவ்வளோ எல்லாத்துலயுமே கரெக்டா இருந்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஸோ ரொம்ப ஈக்குவலா வந்துட்டு இவங்களும் வந்து வேட்டையாடி இருக்காங்க. அப்புறம் நர்மதை பள்ளத்தாக்கு, ஆந்திரால கர்னூல் அப்படிங்கிற இடம், சென்னைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அத்திரம்பாக்கத்துல பழைய கற்கால கருவி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது வந்து சென்னையில இருக்கக்கூடிய பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட் வரத நான் சொல்றேன். சரியா. ஸோ பாருங்க இது வந்து முன்ன கொடுத்த இன்ஃபர்மேஷன். சரியா. பூமியோட தோற்றம் வந்து ஒரு 460 கோடி ஆண்டுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். மனிதனோட தோற்றம் வந்து 40,000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இந்த பழங்கற்கால அதாவது பழைய கற்கால மனிதன் வந்து யாரா இருந்திருப்பாங்க, ஹோமோ எரெக்டஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ குரங்குல இருந்து மனிதன் வந்து லைட்டா முதுகு நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சவங்க தான் ஹோமோ எரெக்டஸ். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து கற்களால் ஆன கருவிகளை வச்சுதான் வேட்டையாடி இருந்திருப்பாங்க. ஸோ அவங்கதான் வந்து பழங்கற்காலத்துல வாழ்ந்திருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்து இவங்க வேளாண்மை தோன்றிய காலமா எவ்வளவு சொல்றாங்கன்னா ஒரு 8000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மை தோன்றி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. இங்க பாருங்க, மடியில் குழந்தையுடன் அன்பு விடுவது போன்ற சிற்பம் அப்படிங்கிறது வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கக்கூடிய பிம்பெட்கோ குகையில நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பழைய கற்கால கருவிகள் எங்கெங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்தோட சோன் ஆற்றுப்படுகை, பிம்பெட்கோ ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து இடைக்காலம். ஓகேவா. அதாவது அந்த பழங்கற்காலத்திலே நான் சொல்லலாம் இடைப்பழக்கற்காலம், அது கிடையாது. இது இடைக்காலம். சரியா. இது வேற. ஸோ இது வந்து 10,000 இருந்து 6,000 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல லாங்கஞ்ச், மத்திய பிரதேசத்துல ஆதம்கா, ராஜஸ்தான் இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதை வந்து நுட்கருவிகள் வந்து அதிகமா பயன்படுத்திருக்காங்க. 5 சென்டிமீட்டர் அளவுடைய நுண்கருவிகள் வந்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த ஏஜ் வந்து நம்ம மைக்ரோலித்திக் ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து புதிய கற்காலம்னா 6,000 இருந்து 4,000 வரைக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கு, பீகார் எல்லாமே. முக்கியமா தமிழ்நாட்டுல வந்து புதிய கற்காலம் வந்து பையம்பள்ளி, அது வந்து ரொம்ப முக்கியம். அதை நீங்க வந்து பாத்துக்கணும். சரிங்களா. ஸோ புதிய கற்கால கருவிகள் எங்கெங்க இருக்குன்னு பாருங்க.
திருநெல்வேலி, தாண்டிக்குடி, புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, சேலம் இந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முதலில் பயன்படுத்திய உலோகம் என்ன அப்படின்னா செம்பு தான், தாமிரம் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி முதலில் பழக்கிய விலங்கு வந்து நாய் தான். முக்கிய மாற்றம் என்னன்னா உணவு உற்பத்தி செய்ய கத்துக்கிட்டாங்க புதிய கற்கால மனிதர்கள். அடுத்து உலோக காலம், செம்பு காலம் பாருங்க. ஹரப்ப நாகரிகம் வந்து இந்த காலத்தை சேர்ந்தது. ஸோ செம்பு மற்றும் வெண்கலம் ரெண்டுமே வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஹரப்ப பண்பாடு வந்து செம்பு கற்கால பண்பாட்டோட ஒரு பகுதியா வந்து கருதப்படுது. தமிழ்நாட்டுல பையம்பள்ளியில வெண்கலம், செம்பு இதெல்லாம் ஆன பொருட்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து இரும்பு கால நாகரிகம். ஸோ இரும்பு அப்படிங்கிறது இங்கதான் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. இரும்பு உலோகம் அப்படிங்கிறத அதை நம்ம வந்து வேளாண்மைக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இரும்பும் குரோமியமும் சேர்ந்தாதான் நமக்கு சில்வர் கிடைக்குது. செம்பு வெள்ளியம் சேர்ந்தா வெண்கலம் நமக்கு கிடைக்குது. செம்பு துத்தநாகம் சேர்ந்தா பித்தளை கிடைக்குது. இரும்பு மேங்கனீஸ் சேர்ந்தா நமக்கு எஃகு கிடைக்குது. இது வந்து ஒரு டேபிள் காலம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தென்னிந்தியாவுல இரும்பு காலமும் பெருங்கல் காலமும் சமகாலமா கருதப்படுது. இங்க எங்கெங்கெல்லாம் இரும்பு காலம் இருந்திருக்குன்னு பாருங்க. கர்நாடகத்துல ஹல்லூர், மாஸ்கி, ஆந்திராவில வந்து நாகார்ஜுன கொண்டா, தமிழ்நாட்டுல ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு இல்லையா, அதுவும் வந்துட்டு இரும்பு காலத்தை சேர்ந்தது அப்படின்னு வந்து நமக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பாக்கு வந்து பார்த்தலாம். இது வந்து இந்திய நாகரிகத்தோட தொடக்கமா வந்து கருதப்படுது. ஸோ எப்போ வந்து இந்த ஹரப்பான்னு ஒரு நகரம் இருக்கிறது அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வந்து 1956ல பஞ்சாப் மாநிலத்துல சிந்து நதியோட ராவி நதிக்கரையில ஒரு இரும்பு பாதை அமைக்கிறாங்க. சரியா? ஆல்ரெடி வந்து 1853ல இருந்து மும்பை டு தானே வரைக்கும் ஒரு ரயில் பாதை அமைச்சிருப்பாங்க. இங்க வந்து ரயில் பாதை வந்து அமைக்கும் போது அந்த ஹரப்பா நகரத்துல அந்த சுட்ட செங்கற்களாலான திட்டுக்கள் இருக்கும் இல்லையா, அந்த கற்களை தான் வந்து பயன்படுத்தி ரயில் பாதையை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஒரு பேஸ்மெண்டா யூஸ் பண்ணி அதுக்கு மேல ரயில் பாதை அப்படிங்கறது வந்து அமைச்சிருப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி ஹரப்பா அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அது மோஸ்ட்லி அழிக்கப்பட்டுருச்சு. ஏற்கனவே அழிஞ்சு போன ஒரு கட்டடம் தான். அதை யூஸ் பண்ணி இவங்க பயன்படுத்துறதுனால அதோட அதிகமான தடங்கள் அப்படிங்கிறது வந்து அழிக்கப்பட்டிருக்கும். சரியா? இது வந்து ஒரு 4700 ஆண்டுக்கு முற்பட்ட ஒரு நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ இந்த நாகரிகங்களோட இடிபாடு எங்க அதிகமா இருக்குன்னா மொஹஞ்சதாரோ, சாகுந்தாரோ, காளிபங்கன், லோத்தல். இந்த லோத்தலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி காளிபங்கன் அப்படிங்கிறது முக்கியம். ஏன்னா காளிபங்கன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த தீ மிதிக்கிற அந்த குண்டம் அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. லோத்தல்ல வந்து பாத்தீங்கன்னா செயற்கையா உருவாக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது, ஒரு கப்பல் கட்டக்கூடிய ஒரு தளம் வந்து அங்க வந்து இருக்கும். ஸோ அவங்க மீன் பிடிக்கிறது வந்து முக்கிய தொழில் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, மீன் பிடிக்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. அப்ப மீன் பிடிக்கிறதுக்கு போட் செஞ்சாங்கன்னு நான் அந்த பிக்சர்ல வந்து சொன்னேன். ஸோ அதை கட்டுறதுக்கான ஒரு தளம் அப்படிங்கிறது வந்து லோத்தல்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்து ஹரப்பா நாகரிகத்தோட 4 நிலைகள் வந்து பாருங்க. ஹரப்பாவிற்கு முந்தைய நிலை, ஓகேங்களா? அதுதான் கிழக்கு பலுசிஸ்தான், மெஹர்கர். இந்த மெஹர்கர் அப்படிங்கிறது தான் புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த பகுதின்னு நான் சொன்னேன். ஸோ அதுதான் ஹரப்பாவுக்கு முந்தைய நிலையா வந்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் ஹரப்பாவோட தொடக்க நிலை, ஹரப்பாவோட முதிர்ந்த நிலை, அப்புறம் ஹரப்பா பண்பாட்டோட இறுதி நிலை அப்படின்னு சொல்லிட்டு 4 நிலைகளா வந்து பிரிக்கிறாங்க. ஸோ முந்தைய நிலையில நாடோடி வாழ்க்கையை தான் வந்து வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வேளாண்மை அப்படிங்கறத ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. தொடக்க நிலையில வந்து எடுத்தோடனே நகர நாகரிகம் வந்துருமா அப்படின்னா கிடையாது. தொடக்கத்துல வந்து கிராம நாகரிகமா தான் உருவாயிருக்கும். அதுக்கப்புறமா தான் நகர அமைப்பு அப்படிங்கிறது வந்து வந்திருக்கு. இந்த காளிபங்கன்ல கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து ஒரு நகர அமைப்பு பத்தி நமக்கு சொல்லுது. ஸோ லோத்தல்ல வந்து துறைமுகம் மற்றும் பெரிய வணிக மையம் இருந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிய வருது. இப்ப அடுத்து ஹரப்பாவோட பண்பாட்டு காலம் பாருங்க. ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு ஆய்வாளர்கள் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா 1931ல சர் ஜான் மார்ஷல், ஸோ இவரு வந்து என்ன சொல்றாருன்னா மொஹஞ்சதாரோட காலம் வந்து ஒரு 3250ல இருந்து 2750 இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 1956ல வந்து ஃபெர்டவிஸ் அப்படிங்கிறவர் வந்து ஹரப்பா பண்பாட்டோட காலம் வந்து ஒரு 2000ல இருந்து 1500 இருக்கலாம். 15,000 தப்பா போட்டுட்டேன், 1500. சரியா? அடுத்து 1964ல டிபி அகர்வால் அப்படிங்கிறவர் வந்து அதே மாதிரி ஹரப்பா பண்பாட்டோட காலம் 2300ல இருந்து 1750 வரைக்கும் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு.
ஸோ இதோட சிறப்பு கூறுகள் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு நகர அமைப்பு முக்கியமா. அதே மாதிரி ட்ரைனேஜ், இப்ப நம்ம வந்து ட்ரைனேஜ் போடுறோம் இல்லையா, பூமிக்கு அடியில பாதாள சாக்கடைன்னு ஒண்ணு போடுறோம் இல்லையா, இதான் அப்போவே ஓகேவா, பொது ஆண்டுக்கு முன்னாடியே ஒரு 3000 2700 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கழிவுநீர் குழாய் பூமிக்கு அடியில போடுறது அப்படிங்கறது வந்து அவங்க பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கொஞ்சம் தூரம் தள்ளி தள்ளி அங்கங்க ஹோல்ஸும் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வந்து மேல மூடி போட்டு வட்டமா ரோட்டுக்கு நடுவுல வச்சிருக்கோம் பாருங்க, அதே மாதிரி அவங்க வந்து அந்த மூடியை ஓபன் பண்ணிட்டு ஏதாவது அடைப்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் கரெக்டா ஃபங்க்ஷன் ஆகுற மாதிரி அங்கங்க ஹோல்ஸ் அப்படிங்கறதும் வச்சு மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அடுத்து மொஹஞ்சதாரோல சிறப்புக்குரிய இடம் அப்படின்னா பெரிய குளியல் குளம் அப்படின்னு நான் சொல்லேன் இல்லையா, அது வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாருங்க, 39 அடி நீளமும் 23 அடி அகலமும் கொண்டதா இருக்கு. அதே மாதிரி அங்க வந்து தானிய களஞ்சியம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அந்த தானிய களஞ்சியம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க பாருங்க, இப்ப மேல ஹரப்பால ஓகே, ஹரப்பால வந்து நிறைய தானிய களஞ்சியங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தியாவுல இருக்க ஹரியானா பகுதியில கூட ஒரு தானிய களஞ்சியம் அப்படிங்கறது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. மொஹஞ்சதாரோல தான் அந்த தானிய களஞ்சியம் ஸ்பெஷல், ஏன்னா இருக்கிறதே அதுதான் பெருசு. 150 அடி நீளம் வந்து இருக்கு. அதே மாதிரி ஹரப்பா நகரோட கோட்டையில 6 தானிய களஞ்சியங்கள் வந்து இருக்கு. ஸோ கோட்டையில தான் நான் என்ன சொன்னேன், மேல வந்து கோட்டை, கீழே வந்து நகர அமைப்பு வந்து இருந்தது. அப்ப இந்த கோட்டையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த நிர்வாக அமைப்புங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும் கோட்டையில. ஸோ அவங்க மேபி என்ன பண்ணிருக்கலாம்னா, ஃபியூச்சர் யூஸுக்காக ஏதாவது வேளாண்மை வந்து மோசமாயிடுச்சு, இல்ல மழைக்காலம் வந்துருச்சு, இல்ல பஞ்சம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா மக்களுக்கு வந்து தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக தானியங்களை வந்து வேளாண்மை செஞ்சவங்க வந்து கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல சேமிச்சு வச்சிருந்திருக்கலாம். அதுக்காக வந்து அந்த தானிய களஞ்சியங்களை வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பா ஒரு கவர்னன்ஸ் அப்படிங்கிறது அங்க இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ 1921 தான் ஃபர்ஸ்ட் அகழாய்வு பண்ணி ஹரப்பா நகரீகம் இருக்கு, ஒரு தொன்மையான நகரம் வந்து இருந்திருக்கு அப்படிங்கறத வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஹரப்பா அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி மொஹஞ்சதாரோ அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து இறந்தவர்களின் அல்லது இடுகாட்டு மேடு அப்படின்னு அர்த்தம். இவங்க என்ன வேளாண்மை பண்ணாங்க அப்படின்னா கோதுமை, பார்லி, அதே மாதிரி நெல்லு வந்து வேளாண்மை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வணிக தொடர்பு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கு. ஆப்கானிஸ்தான், ஈரான், மெசபடோமியா இந்த ஊர்களுக்கு வந்து இறக்குமதி வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஆபரணங்கள்லாம் வந்து தங்கம், வெள்ளி, செம்பு, வெண்கலம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மீன் பிடித்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா. மொஹஞ்சதாரோல நாட்டிய மங்கையோட வெண்கல சிலை அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவங்க என்ன அணிகலன்கள்னா மோஸ்ட்லி வந்து அந்த சுட்ட மண்ணாலான அணிகலன்கள், அதே மாதிரி கற்கள் இருக்கும் இல்லையா, அந்த கற்களை வந்து அணிகலன்களா வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய எழுத்துக்கள் வந்து வளமிருந்த இடமா எழுதியிருக்கும். இதை வந்து சித்திர எழுத்துக்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஓகேங்களா. ஸ்காண்டினேவியாவை சேர்ந்த பார்போலோ அப்படிங்கிறவரு என்ன சொல்றாருன்னா, இந்த சித்திர எழுத்துக்கள் வந்து திராவிட மொழியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ஐராவதம் மகாதேவன் கூட இது வந்து திராவிட மொழியா தான் இருக்கும், திராவிடர்கள் தான் அங்க வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் பார்க்கலாம். 2 கடவுள்கள், ஆண் கடவுள், பெண் கடவுள் அப்படிங்கிற 2 பேரையுமே வந்துட்டு இவங்க வணங்கியிருப்பாங்க. ஸோ எதனால வந்து இந்த ஹரப்பா நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, மேபி வந்து இந்த ஆரியர்களோட வருகையால இது வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். ஏன் அப்படின்னா ஆரியர்கள் வந்து இந்தியர்கள் கிடையாது. ஸோ எதன் மூலியமா அவங்க சொல்றோம்னா, நான் முன்னமே சொன்னேன் இல்லையா, MD-DNA டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோகான்ட்ரியல் டிஎன்ஏ டெஸ்ட் சொல்லுவோம். அந்த டிஎன்ஏ டெஸ்ட் யூஸ் பண்ணிதான் ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க வேற ஒரு இனக்குழுக்கள், சிந்து சமவெளி மக்கள் அப்படிங்கிறது இந்திய இனக்குழுக்கள் அப்படின்னு வந்து அவங்க பிரிக்கிறாங்க. ஸோ ஆரியர்கள் வந்து குதிரையில தான் வந்ததாகவும் அவங்களுக்கு வந்து குதிரை வந்து தெரியும். பட் சிந்து சமவெளி மக்களுக்கு குதிரை பத்தி தெரியாது. ஓகேவா. ஸோ ஆரியர்கள் நம்ம வந்து படிக்கும்போது, வேத காலம் படிக்கும்போது நான் ஆரியர்களை பத்தி டீட்டெயில்டா சொல்றேன். பட் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கோங்க, ஆரியர்கள் வந்து யாரு அப்படின்னா இடம் விட்டு இடம் பெயரக்கூடிய கால்நடை மேய்க்கிறவங்க. அது மட்டும் இல்லாம எரித்து சாகுபடி, எரித்து வேளாண்மை செஞ்சு அதுக்கப்புறமா அந்த அந்த நிலம் வந்து வீணா போனதுக்கு அப்புறமா அந்த நிலத்தை விட்டுட்டு இன்னொரு நிலத்துக்கு வந்து இடம்பெயர்ந்து போகக்கூடியவங்க. ஸோ அப்படி வந்து நிலம் வந்து மாறி மாறி போறதுனால ஆரியர்கள் வந்துட்டு வேற ஒரு பிளேஸ்ல இருந்து அப்படியே பசுமையான இடத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த சிந்து நதி கரையில இருக்கக்கூடிய இந்த நகர அமைப்பு ஒரு கண்டிப்பா செல்வ வளம் மிக்க பசுமையான அமைப்பா இருந்திருக்கும். சோ அவங்க அதுக்காக இந்த நிலத்துக்கு வந்திருக்கலாம்.
இந்த நிலத்தோட பிரச்சனைகள். ஸோ எப்பவுமேங்கிறது நிலம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையான விஷயங்க. அது சொந்தம் கொண்டாடுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையில போய் முடியும் இல்லையா? ஸோ அந்த நிலத்துக்காக ரெண்டு பேத்துக்கும் சண்டை அப்படிங்கிறது வந்திருக்கலாம். இன்னொன்னு வந்து நம்மளோட இந்திய மக்கள் வந்து பொதுவாகவே வந்து கருப்பானவங்க தான். சரியா? இந்தியர்கள் வந்து பொதுவாகவே வந்து கருப்பு நிறமுடையவர்கள். ஆனா ஆரியர்கள் வந்து வெள்ளை நிறமுடையவர்கள். ஸோ இதனால ஒரு வித்தியாசத்தை உணர்ந்து இவங்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இவங்கள போர் புரிஞ்சு சண்டை போட்டு இவங்களை அழிச்சிருந்திருக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான காரணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இது தவிர சிந்து சமவெளி வந்து நதிக்கரையோரம் இருந்ததுனால வெள்ளப்பெருக்கு வந்து அவங்க அழிஞ்சு போயிருந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டினா பருவநிலை மாற்றங்களாலேயோ இல்ல பஞ்சம் ஏற்பட்டோ இல்ல கொடிய நோய்கள் வந்து ஏற்பட்டோ வந்துட்டு அவங்க அழிஞ்சு போயிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் நமக்கு இந்த சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிறது த கிரேட்டான ஒரு நகர நாகரிகம். இதுல வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸையும் இதுல நான் சொல்லியிருக்கேன். பட் இதை நோட் பண்ணிக்கோங்க. 2024 அதாவது போன வருஷம் எந்தெந்த இடத்துல தமிழ்நாட்டுல அகழாய்வு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். மொத்தம் 8 இடத்துல வந்து அகழாய்வு அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். கீழடியில வந்து 10ஆம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது ஒண்ணு நடந்திருக்கும். அது மூலியமா நமக்கு வந்து இந்த கீழடி பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு 2600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அந்த நாகரிகம் வந்து 2600 வருஷம் பழமையானது அப்படிங்கறது வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். சரி, அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ 2600 அப்படிங்கிறது ஹரப்பா நாகரிகம், முதிர்ச்சி அடைஞ்ச ஹரப்பா நாகரிகம் இருக்குல்ல, அதோட வந்து ஒத்து போகக்கூடிய ஒண்ணா வந்து இருக்கு. ஸோ இங்க 2600ல நமக்கு ஒரு டெரகோட்டா பைப்லைன் இது சுட்ட மண்ணாலான ஒரு குழாய், அது வந்து ஒரு நீர் குழாயா கூட இருக்கலாம். அந்த குழாய் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இங்கேயும் கண்டிப்பா ஒரு நகரமான இல்லாட்டி ஒரு நாகரிகம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா இருந்திருக்கும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்க மாதிரி தோணுது. இது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் நமக்கு. சரிங்களா? அடுத்து கொந்தகையில வந்து 5ஆம் கட்ட அகழாய்வு வந்து நடந்திருக்கு. ஸோ இங்க வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். கொந்தகை அப்படிங்கிறது சிவகங்கை, வெம்மங்கோட்டை அப்படிங்கிறது வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். அங்க வந்து 3ஆம் கட்ட அகழாய்வு அப்படிங்கிறது நடக்குது. அடுத்து வந்து கீழ்நமண்டி, இதுல வந்து 2ஆம் கட்ட அகழாய்வு, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் இது. அப்புறம் பொற்பனைக்கோட்டையில 2ஆம் கட்ட அகழாய்வு, புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். அடுத்து வந்து திருமலாபுரம், இது வந்து முதல் கட்ட அகழாய்வு தான் தென்காசியில. அதே மாதிரி கிருஷ்ணகிரியில வந்து சென்னூர், அப்புறம் வந்துட்டு திருப்பூர்ல வந்து பொங்கல் நகரம், அப்புறம் வந்து மருங்கூர், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மயிலாடும்பாறையில வந்து 2022 ஒரு அகழாய்வு நடந்தது. அவங்க வந்து 70 சென்டிமீட்டர் வால், அதாவது போருக்கு பயன்படுத்தின ஒரு கருவியா கூட இருக்கலாம், அது வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து 2500 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ கிட்டத்தட்ட இந்த அகழாய்வெல்லாம் முடிஞ்சு ஃபைனலா நமக்கு ரிசல்ட் வரும்போது கண்டிப்பா தமிழ்நாட்டை வந்து எல்லாருமே உலக அளவுல திரும்பி பார்ப்பாங்க கண்டிப்பா. ஸோ அகழாய்வு வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது மூலம் தெரியுது. ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு கான்செப்ட் தான் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அந்த வீடியோ வந்து கண்டிப்பா லென்த்தா தான் இருக்கும். பட் நீங்க வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸரா போய் உட்காரணும் அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. உங்களுக்கான சீட்ல போய் உட்காரணும். ஸோ அதுக்காக நான் படிக்கிறேன். ஓகேவா? நீங்க அப்படி நினைச்சிட்டீங்கன்னா டைம் போறது தெரியாது. வாங்க நம்ம பார்க்கலாம். இது வந்து நியூ புக்ல நமக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் பாக்ஸ் இன்ஃபர்மேஷனும் இதுல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உலக அளவுல வந்து பார்த்துட்டோம்னா 4 பழமையான நாகரிகங்கள் அப்படின்னு வந்து இருக்கு. மெசபடோமியா நாகரிகம் வந்து 3500ல இருந்து 2000 வருஷம் வந்து பழமையானது, கிமு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்னாடி. அடுத்து பெரிய நாகரிகம், 2வது பெரிய நாகரிகம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். 3300ல இருந்து 1900 வரைக்கும். 1900ல இருந்து 1700 வாக்குல அது வந்து அழிவு நிலையை நோக்கி போயிடும். அடுத்து எகிப்து நாகரிகம்ங்கிறது வந்து 3100ல இருந்து 1100 வரைக்கும். சீன நாகரிகம் அப்படிங்கிறது வந்து 1700ல இருந்து 1122 வரைக்கும். சரிங்களா? ஸோ ஹரப்பா அப்படிங்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன் புதையுண்ட நகரம் அப்படின்னு. யாரு வந்து ஃபர்ஸ்ட் ஹரப்பாவை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா சார்லஸ் மேசன் அப்படிங்கிறவர் தான். என்னடா அந்த இடத்துல ஒரு மேடு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தன்னோட நூல்ல அந்த நகரம் வந்து இருந்ததை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹரப்பா இருந்ததுக்கான ஒரு எழுத்துப்பூர்வமான சான்று வந்து யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா சார்லஸ் மேசன் தான் வந்து கொடுத்திருப்பாரு. ஓகேங்களா? அடுத்து 1856ல லாகூர்ல இருந்து கராச்சி வரைக்கும், சரிங்களா,
ரயில் பாதையை வந்து போட்டிருப்பாங்க. மும்பை டு தானே வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நடந்திருக்கும். 1953 வந்து நடந்திருக்கும். அடுத்து 56ல தான் செகண்ட். ஸோ இது போடுறதுக்காக தான் அந்த நிறைய இடிபாடுகளை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணி அந்த இது வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அழிச்சுதான் அந்த ரயில் பாதை அப்படிங்கிறது வந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. 1920ல தான் அந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ அகழாய்வு அப்படிங்கறத ஆரம்பிச்சிருப்பாங்க. 1921ல ஹரப்பாங்கிறது வந்து ஒரு பழமையான நாகரிகம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகேவா. 20ல ஆரம்பம் பண்ணிட்டாங்க, அகழாய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாகரிகம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம இதுல இருந்து சொல்றோம்னா லத்தீன் மொழியான சிவிஸ் அப்படிங்கறதுல இருந்து தான் நமக்கு நகரம் அப்படிங்கிற பொருளோட வருது. 1924ல இந்திய தொல்பொருள் துறையோட இயக்குனரா யார் வர்றாருன்னா ஜான் மார்ஷல் அப்படிங்கிறவரு வர்றாரு. ஸோ அவரு தான் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா ஹரப்பாவுக்கு மொஹஞ்சதாரோவுக்கு ஒரு காமனான விஷயங்கள் வந்து இருக்கு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறார். ஸோ அடுத்து வந்து இந்திய தொல்லியல் துறை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எப்படின்னா 1861லயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. யாரோட உதவினால அப்படின்னு வந்து பாத்துட்டோம்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். இவர் தான் வந்துட்டு முதல் நில அளவையாளர், முதல் ஃபீல்டு சர்வேயர் அப்படிங்கிறவர் வந்து இவர் தான். ஸோ இரும்பு பாதையெல்லாம் போடுறாங்க இல்லையா, அப்போ அவங்க வந்து சர்வே பண்ணல அந்த லேண்டை. ஸோ அதுக்காக வந்தவர் தான் அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம். ஸோ இவரை வச்சுதான் இந்த தொல்லியல் துறை அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கறத 1861ல வந்து கொண்டு வராங்க. இதோட தலைமையகம் வந்து டெல்லியில இருக்கு. ஸோ நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை யூஸ் பண்றாங்க. மேக்னெட்டிக் சென்சாரை வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அது என்ன பண்ணும், ஏதாவது இரும்போ இல்ல செம்போ இருந்துச்சு அப்படின்னா கி 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 அப்படின்னு வந்து சவுண்டு வரும் இல்லையா. அது மாதிரி அதுக்கும் கீழே ரொம்ப அடியில இருக்குன்னா ரேடார் கருவியை யூஸ் பண்ணி இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. என்னென்ன பொருட்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ஹரப்பாவோட எல்லை பாருங்க, நான் சொன்னேன் 1.5 சதுர கிலோமீட்டர் பரப்பு. ஸோ நமக்கு புக்ல வந்து 10th புக்ல வந்து 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. 12th வந்து 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க ரெண்டையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட காலம் வந்து வெண்கல காலம், அதாவது செம்பு காலம் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இதோட புவி எல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தெற்கு ஆசியா, சரியா. மேற்குல வந்து பலுசிஸ்தான்ல இருந்து, கிழக்குல காகர் அதாவது ஹாக்ரா நதி வரைக்கும், வடக்குல ஆப்கானிஸ்தான், தெற்குல வந்து மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்கு. இதுல வந்து என்னன்னா நகரங்கள்னு பாத்தீங்கன்னா 6 பெரிய நகரங்கள் வந்து இருந்திருக்கு. கிராமங்கள் அப்படின்னு பார்த்தா 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு ஹரப்பா நாகரிகத்துல. அடுத்து மெஹர்கர் அப்படிங்கிற சிந்துவெளி நாகரிகத்தோட முன்னோடியா கருதப்படுது. ஏன்னா இது வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த இடம். அதுல இருந்துதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மாறி சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெஹர்கர் வந்து எங்க இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான்ல பலுசிஸ்தான் அப்படிங்கிற இடத்துல போலன் ஆற்றுப்படுகையில தான் இந்த மெஹர்கர் வந்து இருந்திருக்கு, சரியா. மெஹர்கர்ல கிமு 7000 காலத்துல நாகரிகத்திற்கு முந்தைய வாழ்க்கை அப்படிங்கறத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஹரப்பா வந்து பாத்தீங்கன்னா தெருக்கள் வந்து சட்டக வடிவமைப்புல இருந்திருக்கும். மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் வந்து இருந்திருக்கும். இது எல்லாமே செங்கற்களை கொண்டுதான் வந்து கட்டியிருப்பாங்க. செங்கற்களால் கட்டப்பட்ட தானிய களஞ்சியம் வந்து ஹரியானாவிலையும் நமக்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹரியானால ராகி கர்கி அப்படிங்கிற இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, சரியா. அடுத்து மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொதுக்கூட்டம், கூட்ட அரங்கு. ஸோ நம்ம வந்து மொஹஞ்சதாரோல 2 பார்த்தோம், தானிய களஞ்சியமும் பார்த்தோம், அது மாதிரி பொது குளியல் குளமும் பார்த்தோம். இப்ப கூட்ட அரங்கு அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல இருந்து பாத்தீங்கன்னா 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட கூட்ட அரங்கு. அது வந்து பெரிய ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்காக கூட இது வந்து அவங்க அமைச்சிருந்திருக்கலாம். மெசபடோமியாவோட வணிக தொடர்பு வந்து வச்சிருந்திருக்காங்க. சுமேரியாவோட அரசரான நாரம்சின் அப்படிங்கிறவர் வந்து சிந்து பகுதியில இருக்கக்கூடிய மெலுக்கா அப்படிங்கிறதே வந்து சிந்து பகுதியை தான் வந்து குறிப்பிடும். அந்த பகுதியில இருந்து அணிகலன்களை வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, அப்ப எவ்வளவு செல்வ செழிப்பு மிக்கவர்கள் எல்லாம் வந்து சிந்து நாகரிக மக்கள் வந்து இருந்திருப்பாங்க. வேற ஒரு நாட்டு அரசர் இங்க வந்து அணிகலன்கள் வாங்கிட்டு போறாருன்னா பாத்துக்கோங்களேன், அப்ப இவங்க கிட்ட எவ்வளவு அணிகலன்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். சோ இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவுல கண்டுபிடிக்கப்பட்ட உருளை வடிவ முத்திரைகள் வந்து சிந்து பகுதியில இருக்கு. சோ பாரசீகத்துக்கும் சிந்து பகுதிக்கும் வந்து ஒரு வணிக தொடர்பு அப்படிங்கிறது இருந்திருக்கலாம், சரிங்களா. குஜராத்ல லோத்தல்ல கப்பல் கட்டக்கூடிய தளம் இருக்கு. இது வந்து எங்கன்னா கரெக்டா சபர்மதி ஆற்றோட துணை ஆற்றங்கரையில இது வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அடுத்து குஜராத் மாநிலத்துல கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தால் ஆன மிகச்சிறிய அளவுகள், அதாவது எடைக்கற்களை வந்து அவங்க பயன்படுத்தி இருக்காங்க. இந்த எடைக்கற்கள் வந்து பாத்துட்டோம்னா 2 மடங்கா இருக்கும். சோ 1, 2, 4,
4க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 16 இந்த மாதிரி இரு மடிகள்ல வந்து ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுல மிகச்சிறிய அளவுனா 1704 மில்லிமீட்டர். சரி, 1 இன்ச் அப்படிங்கிறது 1.75 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப மெல்லிய சின்ன சின்ன எடைக்கற்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்ப நம்ம ஒரு தங்கம் வாங்குறோம். ஏன்னா இப்ப தங்கம் வந்து விலை மதிப்பு அதிகமானது. ஸோ அவங்க இருக்கிறதே வந்து அந்த மில்லிகிராம்லாம் வந்துட்டு அவங்க கால்குலேட் பண்ணி நம்ம கிட்ட அமௌண்ட் வாங்குவாங்க. சரியா? இத்தனை மில்லிகிராம் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்துல பொது ஆண்டுக்கு முன்னாடி ஒரு 2900 காலகட்டத்துல குட்டி குட்டி எடைக்கற்களை வந்து அவங்க மில்லிகிராம் அளவுல வந்து பயன்படுத்தியிருக்காங்க. மில்லிமீட்டர் அளவுல பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, அவங்க பயன்படுத்தின அந்த ஆபரணங்கள் எவ்வளவு மதிப்பு மிக்கதா அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? சோ அத வந்து யோசிச்சு பாருங்களேன். நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்து மொஹஞ்சதாரோல வெண்கலத்தால் ஆன நடன மாது பெண் சிலை வந்து 3000 ஆண்டுக்கு முற்பட்டதா இருக்கலாம் அப்படின்னு ஜான் மார்ஷல் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஜான் மார்ஷல் அந்த சிலையை வச்சு பார்த்துட்டு இருந்துட்டு எப்படா இதை வந்து செஞ்சீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு நேர்த்தியா வந்து அதை பண்ணியிருக்காங்க. அடுத்து கேவி ஜே வளாகம். ஸோ அதாவது கொர்க்கை வஞ்சி தொண்டி அப்படின்னு கேவிடி வளாகம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானதா கருதப்படுது. சரிங்களா? ஸோ தமிழ்ல இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் வந்து அந்த பாகிஸ்தான்லயும் அதே சொற்கள் வந்து வழங்கப்படுது. அதனாலதான் வந்து திராவிடர்கள் அப்படின்னு சொல்றாங்களோ என்னவோ தெரியல. பாகிஸ்தான்லயும் வந்து பாத்தீங்கன்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மதுரையை வந்து மத்ரை, அப்புறம் வந்து உறையூர், கூடல் நகர் இதெல்லாம் வந்து இருக்கு. அந்த நேம் வந்து இன்னும் வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. ஆப்கானிஸ்தான்ல வந்து நம்ம காவிரி சொல்றோம்ல, அவங்க வந்து காப்ரி, அப்புறம் பொருணையாறு வந்து பொருன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. பாகிஸ்தான் வந்து காவிரி வாலா அப்படின்னும் பொருணை அப்படிங்கிற இடமும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சிந்து சமவெளி மக்களுக்கு இரும்பு கண்டிப்பா தெரியாது. குதிரையை பத்தியும் தெரியாது. இவங்களோட ஆபரணம் வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு நிற மணிக்கற்கள், கார்லியன் அப்படின்னு சொல்லக்கூடிய மணியாலான கற்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சக்கரத்தால வந்து மண்பாண்டங்கள் அப்படின்னு வந்து செஞ்சிருக்காங்க. சரியா? இந்த மண்பாண்டங்களே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அரச இலையா அதுல பதிய வச்சு அதை வச்சு டிசைன் பண்றது, அப்புறம் வந்து கயிறு திரிக்கிறாங்களா, அந்த கயிறை வந்து பதிய வச்சு டிசைன் பண்றது. ஸோ மட்பானைகளை ரொம்ப வெரைட்டியா வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. வேற வேற டிசைன்ஸ்ல வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனா எழுத்து வடிவம் அப்படின்னு வந்து பாத்துட்டோம்னா அவங்களோட அது சித்திர எழுத்துக்கள் தான் வலது புறத்துல இருந்து இடப்பக்கமா எழுதியிருக்காங்க. பட் முதல் எழுத்து வடிவம் வந்து எங்க தோன்றி இருக்கு அப்படின்னா சுமேரியர்களாலதான் எழுத்து வடிவம் அப்படின்னு வந்து தோன்றிருக்கு. சரிங்களா? அந்த பழமையான 4 நாகரிகங்கள்ல மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான். இதுதான் உலகின் முதல் திட்டமிட்ட நகர நாகரிகம். சரியா? மொஹஞ்சதாரோல தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறக்கூடிய உலக பாரம்பரிய தலமா இதை வந்து யுனெஸ்கோ வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து இல்ல பாருங்க, மொஹஞ்சதாரோல இருக்கக்கூடிய பெருங்குளம் உலகின் முதல் பொதுக்குளமா வந்து கருதப்படுது. கிமு 2500ல குக்ஃபு மன்னரால சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டதுதான் அந்த கிசே பிரமிடு. நம்ம பிரமிடு பார்த்தோம் இல்லையா, அந்த புக்ல வந்து பார்த்திருப்பாங்க. இந்த கிசே பிரமிடு அப்படிங்கிறது 15 டன் எடை கொண்டது. ஸோ இதுவும் வந்து ஒரு பிரமிப்பான ஒரு விஷயம். எப்படி அவ்வளோ நேர்த்தியா அந்த பிரமிடை வந்து பண்ணியிருக்காங்க, எத்தனை லட்சம் மக்கள் வந்து அதுக்காக பாடுபட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2500ல கிசே பிரமிடு கட்டப்பட்ட அதே காலவரிசையில தான் சிந்து சமவெளி நாகரிகமும் வந்து இருந்திருக்கு. நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ மெசபடோமியா அதாவது சுமேரியர்களோட காலம். இங்க வந்து ஊர் நம்மு அப்படிங்கிற அரசனால சின் அப்படிங்கிற சந்திர கடவுளுக்கு ஒரு கோயில் மாதிரி ஒண்ணு கட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அபு சிம்பல் எகிப்து அரசரோட 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோயிலோட இடம் தான் அபு சிம்பல். இது எல்லாமே ஒரு முக்கியமான பழமையான இடங்கள். சரிங்களா? சிந்து சமவெளி பரவி இருந்தது. நான் வந்து முன்னாடி ஒரு டேட்டா வந்து கொடுத்திருப்பேன். சேம் தான். அது வந்து நம்ம நதிக்கரைன்னு கொடுத்திருப்பேன். இது வந்து ஊர் பேர் வந்து கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மேற்குல வந்து பாகிஸ்தான் ஈரான் எல்லை. சரிங்களா? சுட்கோஜென்டோர் அந்த பகுதி வரைக்கும். வடக்குல வந்து ஷார்டுகை வரைக்கும். இந்த ஷார்டுகை வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. கிழக்குல வந்து ஆலம்கீர்பூர் உத்தரப்பிரதேசம், தெற்குல வந்து டைமாபாத் இது வந்து மகாராஷ்டிரால இருக்கு. ஸோ இந்தியாவில இப்போ இருக்கக்கூடிய இந்தியாவில வந்து உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா வரைக்கும் பரவி இருக்கு. ஸோ முன்னாடி இருந்தா பிரிக்கப்படாத இந்தியா ஃபுல்லாவே நம்ம சொல்லலாம் சிந்து சமவெளி பரவி இருந்ததை வந்து.
ஸோ சிந்து நாகரிகத்தோட முக்கிய நகரங்களா இருந்தது எது அப்படின்னா வந்து ஹரப்பா. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல பஞ்சாப் அப்படிங்கிற மாநிலத்துல இருக்கு ஹரப்பா. மொஹஞ்சதாரோ இதுவும் வந்து பாகிஸ்தான்ல தான் சிந்து பகுதியில இருக்கு. அடுத்து தொலாவிரா வந்து இந்தியாவுல குஜராத்ல இருக்கு. காளிபங்கன் ராஜஸ்தான், லோத்தல் குஜராத், பனவாலி ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்து ஹரியானால ராகி கரி, இதுதான் நான் சொன்ன தானிய களஞ்சியம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அதுதான். அடுத்து சுர்கோடா, இது குஜராத்ல தான் வந்திருக்கு. இது எல்லாமே வந்து முக்கியமான இடங்கள். சாரி, ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா ஹரப்பாவை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் மொஹஞ்சதாரோவை விட ஹரப்பா வந்து ரொம்ப பழமையான நகரம், பழமையான நாகரிகம் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. அடுத்து எங்க ஹரப்பா மக்கள் வந்து இரட்டை சாகுபடி முறையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இரட்டை சாகுபடினா ஒரே நேரத்துல 2 பயிர் வந்து பயிரிட தான் இரட்டை சாகுபடி. சரியா. அதுவே மாடுகள் வந்து ஜெபு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, அழைச்சிருப்பாங்க. இவங்களுக்கு குதிரையை பத்தி கண்டிப்பா தெரியாது. செட் அப்படிங்கிற சிலிக்கா கல் வகையாலான செய்த பிளேடுகள், கத்திகள் இதெல்லாம் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த நடன மங்கை மூலமா லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உருக்குற தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியுது. அடுத்து ரோகி செட் அப்படின்னா என்னன்னா செட்டு அப்படிங்கிற ஒரு சிலிக்கா வகையான கல்ல தான் வந்துட்டு குட்டி குட்டி பிளேடு கத்தி எல்லாம் செய்ய பயன்படுத்திருக்காங்க. அதாவது கூர்மையான ஆயுதங்கள் செய்ய பயன்படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரோக்ரி செட் அப்படிங்கிறது என்னன்னா அந்த ரோக்ரி அப்படிங்கிற பகுதி பாகிஸ்தான்ல இருக்கு. அந்த பகுதியில கிடைக்கக்கூடிய கல்லை வச்சுதான் அவங்க வந்து பண்ணிருக்காங்க. அதுதான் வந்து மூலப்பொருள். தட் மீன்ஸ் அவங்க எந்த கல்லுல பண்ணா ரொம்ப நாள் வரும், எந்த கல்லுல பண்ணா அது வந்து நுணுங்கி ஒண்ணும் இல்லாம போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எந்தெந்த பொருட்கள்ல எது செய்யணும் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அடுத்து இந்த யூனிஃபார்ம் ஆவணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஆவணம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மெசபடோமியாவுக்கும் ஹரப்பாவுக்கும் இருக்கக்கூடிய வணிக தொடர்பை வந்து இது சொல்லுது. சரியா. இந்த யூனிஃபார்ம் எழுத்துக்கள்ல காணப்படக்கூடிய மெழுகா அப்படிங்கிற அந்த குறிப்பு வந்து சிந்து பகுதியை தான் குறிக்குது. ஓகேவா. அடுத்து ஹரப்பாவில் 5000 எழுத்துடைய சிறு சிறு எழுத்து தொகுதிகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க பைனரி இதைதான் வந்து அவங்க எண்முறையை வந்து பயன்படுத்தினாங்க. 1, 2, 4, அப்புறம் 8, 16 இந்த மாதிரி தான் அவங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. காளிபங்கன்ல நெருப்பு குண்டங்கள் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தொடக்க கால ஹரப்பா அப்படிங்கிறது 3003 இருந்து 2600, 2600 இருந்து 1900 அப்படிங்கிறது வந்து முதிர்ந்த ஹரப்பா. அப்புறம் பிந்திய ஹரப்பா வந்து 1700 வரைக்கும் வந்து போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ், நீங்க வந்து பார்த்துக்கோங்க. ஓகே. மே 2007 ஸோ அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டை பத்தி சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்த்துக்கணும். மே 2007 தமிழ்நாடு தொல்லியல் துறையாளர் பூம்புகாருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மேலப்பெரும் பள்ளம் அப்படிங்கிற இடத்துல பானை ஓடு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னா அம்பு குறியீடு வந்து இருக்கு. இந்த அம்பு குறியீடு வந்து மொஹஞ்சதாரோல கிடைக்கப்பட்ட ஒரு குறியீடு மாதிரியே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி வரலாற்று அறிஞரான பர்போலாவோட கருத்துப்படி சிந்து எழுத்து குறியீடுகள் வந்து திராவிட ஒற்றைக்குறி வேர்களோட ஒத்து போகுது. இப்ப நம்ம எப்படி தமிழ் எழுத்துல தமிழ் மொழியில இருந்துதான் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அப்படிங்கிறது வந்து பிரிஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரிதான் சிந்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிம்பிள்ஸ் வந்து திராவிட சிம்பிள்ஸோட ஒத்து போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா. அடுத்து இந்த பெருங்கற்காலம் வந்து பாத்துக்கோங்க. இந்த மெகாலித் அப்படிங்கிறது கிரேக்க சொல். சரிங்களா. மெகா அப்படின்னா பெரிய, லித்துனா கல், நமக்கு தெரியும். ஸோ தமிழ்நாட்டுல பெருங்கற்கால ஆய்விடங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஆதிச்சநல்லூர் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. அப்புறம் கீழடி, இது வந்து சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். இங்க வந்து தமிழ் பிராமி எழுத்து உட்பட 2017 2 மாதிரிகளை வந்து கதிரியக்க கார்பன் பரிசோதனைக்காக புளோரிடாவுக்கு அனுப்புனாங்க. ஸோ அப்போ வந்து இந்த பொருள் வந்து கிமு 200 இருந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேங்களா. அதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ தீபகற்ப இந்தியாவில் எஃகு வந்து ரோம் நாட்டிற்கு வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. ஸோ இது குறித்து அலெக்சாண்ட்ரா துறைமுகத்துல அதுக்கு வரி விதிக்கப்பட்டதும் நமக்கு வந்து சொல்லியிருக்கு. அதாவது இது வந்து ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு வணிக தொடர்பு தான். இந்த யூனிஃபார்ம் ஆவணங்களா இருக்கட்டும், அந்த அயல் நாட்டவர்களோட குறிப்புகள்லாம் இருக்கும்ல, ஸோ அதுவா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம்னா வணிக தொடர்பை பத்தி தான் அதிகமா சொல்லியிருப்பாங்க. இதுல பாருங்க, அலெக்சாண்ட்ரா துறைமுகம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான துறைமுகம். இங்க இருந்து ஏற்றுமதி ஆயிட்டு போனது எல்லாமே வந்துட்டு அந்த துறைமுகத்துல இறக்குறாங்க. அதுக்கு இந்த மதிப்புமிக்க பொருட்கள் வந்து கொண்டு வர்றதுக்கான வரியும் வந்து வாங்கியிருக்காங்க.
இது வந்து பெரிப்ளஸ் அப்படிங்கிறவரு அதுல குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி மத்த என்னென்ன இடங்கள் முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, திண்டுக்கல்ல வந்து பொருந்தல். இந்த பொருந்தல்ல வந்து அரிசி நிரப்பப்பட்ட ஒரு பானை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி பையம்பள்ளி, வேலூர். இது வந்து இரும்பு உருக்கப்பட்டதுக்கான சான்று அப்படிங்கிறது வந்து பையம்பள்ளியில நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இதோட காலம் வந்து கிமு 1000 அப்படின்னு வந்து கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்து கொடுமணல். கொடுமணல்ல வந்து 1810 கொடுமணல் அப்படிங்கிற ஒரு இருக்கு, ஒரு வாக்கியம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் வீரராகவாபுரம், இது வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். ஓகேங்களா? இங்க கல் திட்டைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுல வந்து நிறைய விதங்கள் இருக்கு. இப்ப இறந்தவர்களை புதைக்கிறாங்க அப்படின்னா கற்திட்டைகள் மூலமா டால்மேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது ஒரு 4 கற்களை வந்து ஊண்டி மேல ஒரு கல்லை வந்து படுக்க வச்சிருவாங்க. நம்ம கற்திட்டைகள். அதே மாதிரி மென்ஹிர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயரமான கற்கள் வந்து நட்டு வைக்கிறது. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பழக்கம் வந்து இருந்திருக்கு. அவங்க வந்து இறந்தவர்களுக்கு செய்யற ஒரு மரியாதையா அதை வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் இந்த தாளிகள், பெரிய பெரிய தாளிகள், ஆதிச்சநல்லூர் நம்ம பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து நிறைய முதுமக்கள் தாளிகள், அவங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே அந்த தாளிக்குள்ள போட்டு அதை அவங்களையும் உள்ள உட்கார வச்சு அப்படியே வச்சிருது. ஸோ இந்த மாதிரி பழக்கங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அப்புறம் கும்மள மருதுப்பட்டி, இதுல வந்து கற்திட்டைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மதுரையில நரசிங்கம்பட்டில வந்து கற்திட்டைகள் வந்து இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாமே நினைவு கற்கள், இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கீழடியில நடக்கிற அகழாய்வு இதெல்லாம் நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே. 1826 ஹரப்பாவிற்கு முதல்ல வருகை தந்தவர் யாரு அப்படின்னா சார்லஸ் மேசன் தான். அவர் தான் தன்னோட நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. 1831 அம்ரி அப்படிங்கிற ஹரப்பா தொடர்புடைய இடத்திற்கு வந்தவர் யாருன்னா அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிறவர். இந்திய தொல்லியல் அளவீட்டு துறையோட முதல் அளவையாருன்னா அலெக்சாண்டர் ஹன்னிங்ஹாம் தான். இவரோட உதவியால தான் நம்ம இந்திய தொல்லியல் துறை அப்படிங்கிறது வந்து கொண்டு வந்தாங்க. ஹரப்பாவில ஆய்வு நடத்த காரணமா இருந்தவர் சர் ஜான் மார்சல். 1940 REM வீலர் அப்படிங்கிறவர் வந்து ஹரப்பால அகழாய்வு நடத்திருக்காரு. ஸோ யார் யாரும் எந்த வருஷம் அகழாய்வு நடத்தினாங்க அப்படிங்கறத நோட் பண்ணிக்கணும். அடுத்து பெருங்குளம் சுவர்கள் ஜிப்சம் அப்படிங்கிற சுண்ணாம்பு சாற்றால பூசப்பட்ட நீர் புகாதபடி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எந்தெந்த இடத்துல இருந்து என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஸ்ட்ரீட் லைட் சொல்ல மறந்துட்டேன். இந்த நம்ம பூசாரி அரசர்னு சொல்லிட்டு ஒருத்தரை பார்த்தோமே, நல்லா மேக்கப் எல்லாம் போட்டு பலன்னு இருந்தார்ல, அவரு வந்து இந்த ஸ்ட்ரீட் லைட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரைக்கல்லுல தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சங்கு வந்து எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, எங்க வந்து தயார் பண்ணியிருக்காங்கன்னா நாகேஸ்வர், அப்புறம் பாலக்கோட் இந்த பகுதியில, வைடூரியம் வந்து ஷார்டுகை அப்படிங்கிற பகுதியில, கார்னியன் மணிகள் வந்து லோத்தல்ல, ஸ்ட்ரீட் லைட் நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தான். சரியா? செம்பு அப்படிங்கிறது ராஜஸ்தான் ஓமன் பகுதியில இருந்து இருக்கு. ஹரப்பாவில் கிடைத்துள்ள மிக நீளமான எழுத்து தொடர் வந்து 26 குறியீடுகளை கொண்டது. பட் அதோட பொருள் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? 1876 ஜெர்மன் அறிஞர் ஆண்ட்ரூ ஜாகர், இவர் வந்து ஆதிச்சநல்லூர்ல அகழாய்வு பண்ணியிருக்கார். யாரு? ஆண்ட்ரூ ஜாகர் 1876. ஓகேங்களா? அங்க கிடைக்கிற பொருட்கள் எல்லாமே அவர் ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டாரு. இப்ப அது வந்து பெர்லின் அருங்காட்சியகத்துல இருக்கு. அலெக்சாண்டர் ரீ அப்படிங்கிறவரோட மேற்பார்வையில 1902 3 வரைக்கும் அகழாய்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதே மாதிரி 1906 பையம்பள்ளியில அகழாய்வு அப்படிங்கிறது நடந்திருக்கும். கொடுமணல் அப்படிங்கிறது நொய்யல் ஆற்றம் கரையெல்லாம் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? இங்க வந்து 1980, 1990, 2012 வந்து அகழாய்வு அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் முக்கியமான அந்த தொல்லியல் துறையில இருந்தவங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஹென்ரி ஹெராஸ், அப்புறம் பார்போலோ, ஐராவத மகாதேவன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். ஸோ அவர்லாம் வந்து முக்கியமான தொல்லியல் துறையில இருந்த ஒரு ஆளுநர். சிந்து எழுத்துக்கும் திராவிட எழுத்துக்கும் வந்து தொடர்பு இருக்கு அப்படிங்கறத இவங்க 3 பேருமே வந்துட்டு சொல்லி ஒரு அறிக்கையா வந்து கொடுத்திருக்காங்க. கீழடி, அரிக்கமேடு, உறையூர் போன்றவை வந்து இந்தியாவோட 2வது நகரமய காலகட்டத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகேவா? சோ ஹரப்பா வந்து முதல் நகரமயமாக்கப்பட்ட காலம் இல்லையா? சோ இதெல்லாம் வந்து 2ஆம் நகரமயமாக்கப்பட்ட காலத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லுது. அடுத்து மெசபடோமியா புராணத்துல மெழுக்கா பற்றிய குறிப்புகள் வந்து இருக்கு. நான் முன்னமே சொன்னேன், மெழுக்கா அப்படிங்கிறது வந்து சிந்து பகுதியை தான் வந்து குறிப்பிடுதுன்னு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களது பறவை ஹஜா பறவை ஆகுக, அதன் ஒளி
அரண்மனையில் கேட்கட்டும் அப்படின்னு குறிப்புல சொல்றாங்க. இந்த ஹஜா பறவை அப்படிங்கிறது வந்து மயிலா இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இடைக்கற்காலத்துல இருந்து வெவ்வேறு சமூகங்கள் இந்தியாவுக்கும் பரவி இந்தியாவோட பண்பாட்டை அடித்தளத்தை நிறுவினாங்க. முதல் நகரமாக்கம் வந்து சிந்து பகுதியை மையமாக கொண்டு கிமு 3000 நிகழ்ந்தது. ஸோ இவ்வளவுதாங்க நமக்கு சிந்துவெளி நாகரிகம் அப்படிங்கிறது. ஸோ ஓரளவு நம்ம புக்ல இருக்க கண்டென்ட் ஃபுல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஒரு ஒரு கதையாகவும் நம்ம இதை வந்து பார்த்தாச்சு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின் அப்படிங்கிறது மோஸ்ட்லி வராது. நமக்கு புக்ல இருக்கிறது பிளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அந்த பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்துக்கிட்டாலே வந்து போதும். முக்கியமா நீங்க பார்த்துக்க வேண்டியது எந்தெந்த டைம்ல அகழாய்வு நடந்தது, எந்தெந்த இடத்துல என்ன கண்டுபிடிச்சாங்க, அது எந்த காலகட்டத்தை சேர்ந்தது, இதை மட்டும் நீங்க வந்து தெளிவா பார்த்துக்கணும். ஸோ கொஸ்டின்ஸ் வந்து இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ரீசெண்டா நம்ம 2024 என்னென்ன இடங்கள்ல அகழாய்வு நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதையும் நீங்க பார்த்து வச்சுக்கணும். இப்போ 2025 ஏதாவது அகழாய்வு பணிகளுக்காக நிதி ஒதுக்கம் பண்ணி அந்த ஆய்வு மேற்கொண்டாங்கன்னா அதை பத்தியும் நம்ம வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேத காலத்தை பத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியோட நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.